கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த 8ஆம் மாதத்திலே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி நம்ம அதை ஆமோதிப்போம். அல்லேலூயா. ஏற்கனவே 1ஆம் தேதி நம்ம தியானித்தோம் வாக்குத்தத்த வசனத்தை. அதை எடுத்துக்கொள்வோம். சங்கீத புஸ்தகத்தில் 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் இப்படியே போட்டிருக்கு, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல வளருவான். ஹல்லேலூயா. There is a blessing verse given by God to our church. ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை தேவனிடத்திலிருந்து நம்முடைய சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? ஆமென். இந்த வசனத்தை தியானித்ததனுடைய தொடர்ச்சி கொஞ்சம் சொல்லிட்டு, இந்த மாதத்தில் நாம் எப்படி, இந்த வாரத்தில் என்னவாக எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பனை மரம் வெப்பநிலத்தில் வளரக்கூடிய ஒரு மரம். குறைஞ்சது ஒரு 30 அடி, ஒரு 35 அடி அல்லது ஒரு 40 அடி உயரத்துக்கு அது வளரக்கூடும். அதுக்கு மேலே வளருமான்னு தெரியல. ஆனால் அந்த பனைமரத்துக்கு எந்த விதமான சவக்கரணையும் செய்கிறதே கிடையாது. யாருமே தண்ணி பாய்ச்சறது கிடையாது, உரம் போடுறது கிடையாது, அதுக்கு வேலி அடித்து பாதுகாக்க எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த மரத்தில் ஒரு பொருள் கூட வேஸ்ட்டே கிடையாது. மரம் வீடு கட்ட பயன்படும். மட்டை தோகை என்ன செய்யும்? அந்த வீட்டுக்கு கூரையாக மாறும். அந்த தோகையின் கீழே இருக்கிற மட்டையை நாராக மாற்றுவார்கள். அந்த மரத்திலிருந்து விளையக்கூடியதான அந்த நுங்கு வெயில்னால சூழ்நிலை குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவாக மாறும். மறுபடியும் அந்த கொட்டை எடுத்து மறுபடியும் போட்டால் அது பனங்கிழங்காக மாறும். பனை மரத்தினால யாருக்கும் எந்த கஷ்டமே கிடையாது. எல்லா விதத்திலையும் தன்னை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் வாழ்கிற ஒரு மரம். ஒரு கிறிஸ்தவ மனிதன் இந்த உலகத்தில் இருப்பான் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் எல்லாருக்கும் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியினாலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் பனை மரம். அல்லேலூயா. இந்த பனை மரத்துக்கு எந்த சப்ளைவும் கிடையாட்டாலும் அது செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா. அது கருப்பாக இருந்தாலும் செழிப்பாக இருக்கிறது. அது எப்படிப்பட்ட காலத்தில் என்று ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீதிமானை குறித்து, தேவனுடைய பிள்ளை குறித்து ஒரு போட்டிருக்கு, அவன் தண்ணீர் அண்டலை நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலே வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒரு நீதிமான் தேவனுடைய பிள்ளை, அவனுக்கு சாதகமான சூழ்நிலையில தான் அவன் கனி கொடுப்பான்ல. சாதகமே கிடையாது, பாதகமாக தான் இருக்கனாலும் அவன் வாழ்க்கையில் வறட்சி இருக்கலாம், மழை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கனி கொடுத்து கொண்டே இருப்பான். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்பான். அவன்தான் பனை மரம். கரங்களை தட்டி இந்த பனை மரத்துக்காக, பனைமரம் போன்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. பனைமரம் அடுத்து என்ன போட்டிருக்கிறது? கேதுருவை போல் வளருவான். கேதுரு மரம் தான் சீடார் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கேதுரு மரத்தினால தான் உடன்படிக்கை பெட்டியெல்லாம் செய்தார்கள். கேதுரு மரம் சந்தன மரத்தை விட வாசனை அடிக்கக்கூடிய ஒரு மரம். ரொம்ப பாலிஷாக இருக்கும். அதனுடைய பொருட்களை இதெல்லாம் நெஞ்சு செய்யும் பொழுது. அந்த மரம் பார்த்தீங்க சொன்னாக்கா, லெபனான் ஒரு நாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டில் இருந்து வளரக்கூடிய மரம் தான் அது கேதுருவின். அது என்ன போட்டிருக்கு? லீபனோனில் உள்ள. லீபனோன் என்றது ஆங்கில வார்த்தை, லெபனான் என்பது தமிழ் வார்த்தை. ஆகவே லெபனானில் இருக்கிற கேதுரு மரம் எப்படின்னா, மலை பிரதேசத்தில் குளிர்ச்சியான சூழ்நிலையில் வருகிற மரம் கேதுரு மரம். அல்லேலூயா. அதனுடைய அடித்தளமே 40 அடி அளவுக்கு சுற்று பெருசாக இருக்குமா. நான் நேற்றுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த கேதுரு மரம் 400 வருஷமான மரத்தை போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தம்மத்தோண்டு மனுஷன் நிற்கிறான். பார்த்தீங்கன்னா உயரம் கிட்டத்தட்ட 100 அடி உயரம் வரைக்கும் வனத்திலே வளரக்கூடிய ஒரு மரம்.
ரொம்ப தரமான வாசனை நிறைந்த பொருட்களை செய்தால் வளையாத நெளியாத அழகான ஒரு இரும்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குவாலிட்டியான மரம். இங்கே வெப்பநிலத்தில் வளரக்கூடிய பனை மரத்தையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வனத்திலே ஹில்ஸில் மேலே குளிர்ச்சியான இடத்தில் வளரக்கூடிய கேதுரு மரத்தையும் ஒப்பிட்டு கொண்டு வருகிறார். ஒரு மனிதன் உண்மையாகவே தன் வாழ்க்கையில எதிர்பார்ப்பில்லாமல் கர்த்தரை உண்மையாய் சேவிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி திரும்ப உயர்த்துவார்? அவனை கேதுரு மரத்தை போல உயரத்திலே கொண்டு போய் வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துமா? அல்லேலூயா. ஆகவே நமக்கு 10 பேர் சேர்ந்து தூண்டுகோல் பண்ணாதான் நம்ம ஆவிக்குரிய ஜீவித்தில் வளருவோம், இல்லை 10 மீட்டிங் போனாதான் நம்ம உற்சாகமாக இருப்போம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? நம்ம என்ன வறட்சியாக தான் இருக்குது, இலையே என்ன எது இல்லை, எந்த விதமான தண்ணீர் இல்லை, ஆனாலும் அது காய்ந்து போகாமல் கனி கொடுக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காலையில் இருந்து ஜெபிக்க வேண்டும், தனி ஜெபம் செய்ய வேண்டும், உபவாச ஜெபம் செய்ய வேண்டும், குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும், வேதத்தை தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்தால் வறட்சியான காலம் வந்தாலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரமாக, பனை மரமாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவார். அப்படி நிலை நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மளை எப்படி உயர்த்துவார்னா கேதுரு மரம் போல உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எதிர்பார்ப்பு இல்லாமல் கர்த்தருக்கு செய்கிறதான காரியங்கள் தான் கர்த்தருடைய இருதயத்தை தொடும். இங்கே சொல்லியிருக்கிறது, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். இங்கே வந்து கேட்குறாரு, அந்த அவங்களுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த வீட்டுக்கு போகணும் வாங்கய்யா சொல்லும்போது இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, அவன் நம்ம சபை நம்ம மக்களை நேசிக்கிறான், ஆலயம் கட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னா ஆண்டவர் அடுத்தது என்ன சொல்கிறாரு 6ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு அவனோட கூட போனார். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்குன்னு எதையா செய்தவர்களை ஆண்டவர் நினைக்கும் பொழுது அவர் மனமகிழ்ச்சியோடு திரும்ப இவர்களுக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆலயத்தை கட்டியிருக்கிறான், ஜனத்தை நேசிக்கிறான். எதிர்பார்ப்பு இல்லாமல் கர்த்தருக்கு செயல்படுகிற விசுவாசிகளை கர்த்தர் சந்தோஷமாய் திரும்ப ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னன்னா, God loves cheerful giver. ஆண்டவர் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்போ நம்ம இந்த 92:12 வாக்குத்தத்த வசனம் நிறைவேற வேண்டும், இன்னைக்கே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதத்திலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எல்லாத்துலேயுமே நேரத்தில், திறமையில், நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்க எல்லாவற்றிலையும் கர்த்தரை கனப்படுத்தணும். நாட் ஒன்லி மணி, பணத்தில் மட்டும் கிடையாது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிங்கள். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். God loves the cheerful giver. ஆண்டவர் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் எப்படி இருக்கிறாரா? அப்போ நம்ம கொடுக்கறதுன்றது கடமைக்காகவோ கட்டாயத்தினாலேயோ நீங்கள் அதை செய்தால் ஆண்டவர் பிரியமாக இருப்பார்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. எப்படி கொடுக்கணுமா? எப்படி கொடுக்கணுமா? ஒரு பையனை உங்கள் வீட்டில் பையனை கூப்பிட்டு சொல்கிறேன், டேய் கடைக்கு போயிட்டு வாடா. ஏப்பாம்மா உனக்கு எப்பவுமே வேலை இல்லை, என்னப்பா எப்போ பார்த்தாலும் அதை செய் இதை செய்யின்னு சொல்லிட்டு, சரி கொண்டா போயிட்டு வரேன் அப்படின்னு காசை கையில் பிடிங்கிட்டு ஓடுறான்னு வைங்களேன், அது சந்தோஷமாக செய்கிறதா அர்த்தம்? கடமைக்கு செய்கிறதா அர்த்தம். அது கடைக்கு போகும்பா, அப்படியேம்மா சரிம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக போகிறது. சந்தோஷமாக ஒரு புள்ள கீழ்ப்படிஞ்சா அதுதான் பெற்றோருக்கு சந்தோஷம், அதுதான் பிரியம். அதே போல் தேவனுக்கு எதை செய்தாலும் அந்த பிரியத்தோடு, சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு நம்ம செய்கிறோம் பாருங்க, அதுதான் ஆசீர்வாத கதவுகளை திறக்கும். அல்லேலூயா.
இன்னும் உங்களுக்கு கொடுக்கறத பற்றி தெரியாத வசனமே கிடையாது, எல்லாம் ஃபுல்லாக தெரியும். செயல்படுறோம்ன்றது தான் கேள்வியை தவிர வசனம் தெரியாமல் யாருமே இருக்க மாட்டார்கள். இங்கே கவனிங்கள், யாரிடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறாருன்னு சொன்னால், உற்சாகமாய் நேரத்தை, திறமையை, பணத்தை, உழைப்பை கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆமென்றவங்க மட்டும் கை தட்டலாம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, ஒரு விசுவாசி வந்தார் அவர்கள் பனை மரத்தை போலவும் கேதுரு மரத்தை போலவும் மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 3 விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. முதலாவது, நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். we must be faithful to God. உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனம் வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் வசனம், லூக் சாப்டர் 16 verse 11. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? என்ன பொருள்? அநீதியான உலக பொருள். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான பொருள்? என்னங்க உலக பொருள் என்ன, மெய்யான பொருள்னா என்ன? உலக பொருள்னா பணம், நிலம், வீடு, காரு, இன்னும் என்னென்னலாம் சோர்சஸ் இருக்கோ அதெல்லாம் என்னது? உலக பொருளில் கர்த்தர் கொடுத்ததில் எல்லாம் கர்த்தருக்கு கொடுத்திருந்தால் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறீங்க. யார் கொடுத்ததை? கர்த்தர் உங்ககிட்ட கொடுக்கல, நீங்களே சம்பாரிச்சிங்கன்னா அது ஆண்டவர் கொஸ்டினே கேட்க மாட்டார், அது விட்டுருவார். அது உங்களுடைய உங்ககிட்ட வச்சுருவார். நீங்கள் உண்மையாகவே கர்த்தர் தான் இதை செய்தார் அப்படின்னா அதில் கொடுத்ததிலிருந்து கர்த்தருக்கு கொடுத்திருந்தீர்கள் என்றால் உற்சாகமாய், அதுதான் உண்மை. அதுக்கு பேர் தான் என்னது? ஃபெய்த்ஃபுல். உண்மை. உண்மை சொல்கிறாரு, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி? நிறைய பேருக்கு அற்புத சுகமளிக்கும் வர வேணும், சிலருக்கு என்ன தீர்க்க தரிசனம் வர வேணும், சிலருக்கு வெளிப்பாடு நிறைய உட்காந்து ஜெபிப்பாங்க. நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கலாம். உலக பொருளை, இந்த கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துல இருக்கிற இந்த பொருளாதார விஷயங்களில் நீங்கள் உண்மையாக இருந்தால் இந்த மெய்யான பொருளாகிய அந்த வரங்கள் எல்லாம் தானாகவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதில் எந்த தடையுமே இருக்காது. உண்மையுள்ள அந்த மனிதர்களை கர்த்தர் என்ன செய்வார்? தன்னுடைய வரங்களினாலும் வல்லமையினாலும் நிரப்புவார். அல்லேலூயா. 10ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையாக இருக்கிறான். இங்கே கொஞ்சத்தில் இந்த சபையில் பொறுத்தளவுக்கு கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமீன். கஷ்டப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவாங்க. எனக்கு தெரியும், அப்போல்லாம் ஆரம்ப காலத்தில் அந்த செங்கல் லோடு, மண் லோடு எல்லாம் வரும், லாரியெல்லாம் வரும். அப்போ ஓட்டமாக ஓடுவாங்க. பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ கடினமான வேலைக்கு போகிறாங்களே விசுவாசிக்கு, இதெல்லாம் ஒளிஞ்சோம், இப்படிப்பட்ட வேலைக்கெல்லாம் போகவே கூடாதுன்னு பயங்கர வைராக்கியத்தோடு ஜெபிச்சேன். அந்த கஷ்டமான வேலையில் கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். அந்த கொஞ்சத்தில் உண்மையாக கொண்டாந்து கொடுத்தவங்க ஏராளமான பேர் சபையில் இருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கு? கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையாக இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும். ஆனால் என்ன பிரச்சனைனா, 1000 ரூபா கிடைக்குள்ள ஆண்டவருக்கு அதில் கொஞ்சத்தில் உண்மையாக கொடுத்துட்றோம். அதே ஆண்டவர் நம்மளை 10,000 நடத்தும் பொழுது நாம் 1000 ரூபா கிடைக்குள்ள என்ன கொடுத்தோமோ 10,000 கிடைக்குள்ள அதே கொடுத்தோம்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தோம், அதிகம் வரும்போது உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா, ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை கூட்டிகிட்டு போகிறது அவருக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் கொடுத்ததை திரும்ப கொடுப்பதற்கு நிறைய பேருக்கு பிரச்சனை. இவ்வளோ கொடுக்கணுமா? அப்படியே ஹார்ட்டே நின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளோ கொடுக்கணுமா? ஒன்றுமே கிடையாது, கவலைப்படாத, வச்சுக்கோங்க. உங்களை உண்மையாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்பி கொடுத்தாரு. உண்மையாக இல்லாட்டா பிரச்சனை இல்லை, அவருக்கு சபைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் உங்களை விட்டு விட்டார்னு அர்த்தம். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த நீங்கள் அதிகம் வரும்போது ஏன் உண்மை இல்லாமல் போய்விட்டீங்க? அதுக்கு காரணம் ஆண்டவரோ சபையோ கிடையாது, நானோ கிடையாது.
உங்களுடைய இருதயம் அதிகம் வரும்பொழுது பணத்தின் பக்கம் சாய்ந்து விட்டது, கர்த்தரின் பக்கம் சாயவில்லை. இந்த மிஸ்டேக்கை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும், அலைன் பண்ணணும். காரெல்லாம் 2000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா அலைன்மெண்ட்டுக்கு போய் அலைன் பண்ணுற மாதிரி நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வரவு செலவுகளை எழுதி பாருங்கள். நீங்களாய் முடிவு பண்ணி கர்த்தருக்கு தர வேண்டும் என்பதை முடிவு பண்ண பிறகு அதை கொடுக்க முடியாமல் தடுத்த சக்தி பிசாசா, மனிதனா, தேவனா அல்லது நீங்களா என்பதை பாருங்கள். அப்படி தடையாய் நீங்கள் இருந்தால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், நீ கொஞ்சத்திலையும் உண்மையாக இருந்தாய், அநேகத்திலையும் உண்மையாக இருந்தார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவர் உண்மையாக இருப்போன்னு நம்பி தான் நம்மக்கிட்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தருகிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1:2 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. உண்மையுள்ளவன் என்று எண்ணி. இப்போ இந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற இருதயத்தை தந்திருக்கார். இன்னைய வரைக்கும் அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, ஜெபிக்கிறாங்களோ ஜெபிக்கலையோ, கீழ்ப்படுகிறாங்களோ கீழ்ப்படியில, எங்கள் கடமை என்ன அதை செஞ்சிட்ருக்கோம். அதான் உண்மை, அதான் உண்மை. அப்போ உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். அப்போ ஊழியத்தில் உண்மை என்னன்னா, எல்லாருக்கும் ஜெபிக்கணும், எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். யாருக்கு நாங்கள் உங்களை கண்டிப்புமே தவிர உங்களை அழிச்சு போடணும், நாசமாக போகணும், இப்படியெல்லாம் எண்ணங்கள்லாம் என்றைக்குமே வராது. பொறாமையோ பெருமையோ இதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இதை பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு பாருங்கள், உண்மையுள்ளவன் சொன்னால் சபையை போஷிக்கணும். பல மணி நேரம் வேதத்தை தியானித்து வசனத்தை தயார்படுத்தி மக்கள் கொண்டு போய் கொடுக்கணும். இதெல்லாம் வேலையும் செய்யணும். கொஞ்சம் பேராக இருந்தாலும் தரமான செய்தி கொண்டு போய் கொடுக்கணும். கொஞ்சம் பேராக இருந்தாலும் முட்டி போட்டு ஜெபிக்கணும். கொஞ்சம் பேராக இருந்தாலும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். கொஞ்சம் பேராக இருந்தாலும் நமக்கு எத்தனை பாடுகள் இருந்தாலும் இன்னொருத்தருடைய பாடுகளை நீங்கிறதுக்காக ஜெபிக்கணும். இன்னை வரைக்கும் உண்மையாய் ஓட ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் பனையை போலும் கேதுரை போலும் உங்களை உயர்த்துவார். யார் உங்களை ரொம்ப அற்பமாக என்னாங்களோ அவங்க மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டு போவார். அல்லேலூயா. 1 பேதுரு புஸ்தகம் 4:19 கவனிங்க. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தராகி அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். நன்மை செய்து பாட அனுபவிக்கிறவர்கள், நன்மை செய்கிறவர்களாய் பாட அனுபவிக்க தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. பொதுவாக ஊழியத்தில் நன்மை செய்கிறோம், நன்மை பெற்றுகிற மக்கள் தான் மறுபடியும் தீமை செய்வாங்க. இது எல்லா சபைகளிலுமே இருக்குது. தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இன்றைக்கி போயிட்டுருக்குது. எவ்வளோ நன்மை வாங்குறாங்க, அவ்வளோ தீமை திரும்ப செய்வாங்க. ஏன்னா இந்த சிந்தனை மண்டலத்தில் பிசாசு பூந்தான்னா பேதுரு எப்படி இயேசுக்கு எதிராக மாற்றினானோ அதே போல் சிந்தனையை பிசாசுக்கு திறந்து கொடுத்துட்டாங்கன்னா, மைண்டை ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா, எங்கேருந்து நன்மனுச்சு அவங்களையே எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ என்ன செய்யுது பைபிள் சொல்லுது, தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள். சரி ஆண்டவரே, நீங்கள் அனுமதிக்கிற இந்த பாடுகள், நன்மை செய்கிறவர்கள், அந்த ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பாஸ்டர் தான். எப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கும் உத்தரவாதம் யாரை தான் வச்சிருக்கிறாரு? பாஸ்டர் தான் வச்சிருக்காரு, மெய்ப்பனை தான் வச்சிருக்கிறாரு. அவர்கள் உண்மையுள்ள கர்த்தர் இடத்தில் அது ஒப்பு கொடுக்க வேண்டும். உண்மையாக இருக்கணும், ஆண்டவர் இடத்துல உண்மையாக இருக்க வேணும். வெளிப்படுத்தல் 17:14 எப்படிப்பட்டவர்கள் சாத்தானை ஜெயிப்பார்கள் என்று சொல்லி போட்டிருக்கிறது. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய 17:14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே கூட யுத்தம் பண்ணுவார்கள். யார்? உலகம், மாம்சம், பிசாசு எல்லாமே நம்ம அப்படி எடுத்துக்கொள்வோம். அங்கே வேறு ஒரு விஷயம் நடக்குது, அது விளக்க முடியாது, நீங்கள் படித்து தெரிஞ்சுங்க. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியினால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருந்தவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும்
உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். சபையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்குகிற உண்மையுள்ள பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் 3 விஷயத்தை சொல்கிறாரு. நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அழைப்பிலே உறுதியாக நிலுங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்வதில் உண்மையாக இருங்கள். இந்த 3வது விஷயம், உண்மையுடையவர்களுமாய் இருக்கிறார்கள். அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தான் பிசாசின் கிரியை ஜெயித்து நிற்க முடியும். உண்மை இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. உலகம், மாமிசம், பிசாசை ஜெயிப்பதற்கு உண்மையுள்ள மனுஷனாக இருக்கணும். நீதிமொழிகள் 28:20 சொல்லியிருக்கு, உண்மையுள்ள மனிதன், a faithful man abundance with blessings. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ளவன் பக்கத்தில் கர்த்தர் வந்து நிற்பாருங்க, அவனை யாரும் தொட அனுமதிக்கவே மாட்டார். உண்மையுள்ள பக்கத்தில் வந்து நிற்பார். எவ்வளோ பெரிய எதிரி அவனை அழிக்க நினைச்சாலும் வந்து நின்று அவனுக்காக வேலை செய்வார். ஏன்னா அவருடைய உண்மையான ஊழியத்தை செய்கிற, உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிற எந்த விசுவாசியுமோ எந்த ஊழியரையுமே கர்த்தர் விட்டு விலகவே மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஆக எப்படி இருக்கணும்? மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். மனைவியாக இருக்கிறவங்க கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். எத்தனை வருஷம் ஆனாலும் செய்யணும். ஹலோ, காலையில் எழுந்துச்சி டீ கணவனுக்கு பிடிக்காது, காஃபி பிடிக்கும்னா காஃபி போட்டு கொடுக்கணும். ஏன் கொடுக்கறத குடிக்க மாட்டியான்னு கேட்கக்கூடாது. குளிக்க போனால் துண்டு எடுத்து கொடுக்கணும். தூக்கம் வந்துச்சுன்னா பாயை போட்டு விடணும். இது கூட ஒன்றால் போட்டுக்க முடியாதுன்னு கேட்கக்கூடாது. நீ அதில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கணவன் அப்படி தான், எத்தனை வயசானாலும். கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் எப்படி இருப்பாங்க? பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. இப்போல்லாம் பியூட்டிஷியன்லாம் ரொம்ப வித்தியாசமாக மாற்றி விட்டுறாங்க. யாருன்னே அடையாளம் தெரியாமல் போகுது, அந்த அளவுக்கு ஆகிடுது. அதே முகம் 80 வயசானாலும் வேதம் சொல்லுகிறது, தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். உன்னை நீ நேசிக்கிறாய் என்ற உன் மனைவியை நேசின்னு சொல்கிறார். கடைசி வரைக்கும் அந்த கடமையை செய்யணும். எப்படி அர்ப்பணிப்பு மனைவிக்கு இருக்க வேண்டும், அன்பு கணவனுக்கு இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் மனைவிக்கு இருக்க வேண்டும். அதன் மூலமாக அன்பை கணவன் அவளுக்கு காட்ட வேண்டும். இதுதான் வேதத்தினுடைய பிரமாணம். இந்த கடமையே செய்ய மாட்டேன், உன்னுடைய லைனுக்கு நீ போயிட்டு வா, என்னுடைய லைனுக்கு நான் போய்க்கிறேன்னு சொன்னால் அது குடும்பம் இல்லை, அதுக்கு பேர் கோர்ட்டு. கோர்ட்டில் வாழ்கிறவர்களாக இருக்கக்கூடாது, குடும்பத்தில் வாழக்கூடிய கணவன் மனைவியாக இருக்க வேண்டும். அதுதான் கணவனுக்குரிய உண்மை, அதுதான் மனைவிக்குரிய உண்மை. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆகவே நீங்கள் உண்மையாக இருந்தால் பனை மரத்தை போல, கேதுரு மரத்தை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, உற்சாகமாய் எதை செய்தாலும் செய்ய வேண்டும். உற்சாகமாக செய்யணும். இன்ட்ரெஸ்ட். சில சமயத்திலாம் பார்த்தீங்கன்னா மீடியாவில் போனீங்கன்னா, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு இதில் ஆர்வம் இருக்கான்னு கேட்கும். அமுத்துனீங்கன்னா அதை பற்றி தானே செய்தியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் உண்மையாக கர்த்தருடைய ஆலயத்தின் மீது, வசனத்தின் மீது, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற நன்மை மீது உண்மையான உற்சாகம் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் அதை உங்களுக்கு தருவார். நீங்கள் கர்த்தருக்கு உற்சாகம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். வசன வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி பனிமூட்டுகளையும் வெள்ளி பனிமூட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் கொடுத்தார்களாம். நீங்கள் எதை ஆண்டவர் கொடுத்தாலும், நேரத்தையோ பணத்தையோ பொருளையோ உழைப்பையோ திறமையை எதை கொடுத்தாலும் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். உற்சாகமாக இருக்கிறவங்க மட்டும் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கணும். ஐ ஹாவ் an opportunity to honor God. நான் தேவனை கனப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. பிரதர் இது செய்யுங்க பிரதர். செய்யலாங்க பாஸ்டர், எனக்கு நிறைய வேலை இருக்குது பாஸ்டர், நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இப்போ வர நான் கிளம்பிட்டேன், என்ன பண்ணுறது? பாஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் கரெக்டான ஆளை அனுப்புவார். அப்போ நீங்கள் கரெக்டான ஆள் இல்லைன்னு நீங்களே சொல்லிடுறீங்க. உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தினால்
அதுதான் நீங்கள் உற்சாகமாய் செயல்படுங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 68ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, வம்சங்களின் தலைவர்களில் சிலர் எருசலேமுக்குள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே எழும்பி இருக்கும்படிக்கு அதற்காக மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள். மன உற்சாகம், கொடுத்தலுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ரொம்ப நெருங்கிய ஆர்வம், உற்சாகம். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பரிசாக நினைக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுப்பதை இதோ व्यसனத்தோடும் கவலையோடும் கடமைக்காகவும் எதையுமே கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கிறதற்கான ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். 1 Chronicle chapter 29 verse 9. 1 நாளாகமம் 29:9. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, எப்படி அந்த வசனம் எழுதியிருக்கு பாருங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள், கொடுக்கிற வாய்ப்பு கிடைச்சது பாருங்க, அதுக்காக சந்தோஷப்பட்டாங்களா? அல்லேலூயா. நம்ம கஞ்சனா இருக்கக்கூடாது. கஞ்சன்னா தெரியுமா? கஞ்சன்னா தெரியுமா? யாருமே சொல்ல மாட்டீங்களே. கஞ்சன், கருமி, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்குது, தெரியாது. பயங்கரமான ஒரு கஞ்சன். ஒரு கதை படித்தேன். ஒரு சாக்கடை பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து ஏதோ தொலைவிக்கிட்டு இருந்தானா அந்த சாக்கடைக்குள்ளே. அந்த நாட்டு ராஜா அந்த பக்கம் வந்திருக்கான். என்னடா இவன் நம்ம நாட்டில் இருந்து எதில் போய் கையை வச்சிட்டு இருக்கான்? டே கையெடு, என்னடா தரு ராஜா, செப்பு காசு போட்டுட்டேன், கிடைக்குமான்னு தொல்லாவுறேன், இந்தடா வெள்ளி காசு வச்சுக்கோ, அதை விட்டுருன்னு. அவன் இந்த கையில் இந்த காசை வச்சுக்கிட்டு மறுபடியும் எதை தொலைவன்? நான் செப்பு காசு தலை விட்டுருந்தேன். டேய், வெள்ளி காசு கொடுத்துருக்கான், அதை விட்டுடுடா, சாக்கடையில் கை வைக்காதேன் நான் சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு தங்க காசை கொடுத்தாரான். அந்த தங்க காசையும் வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணேன்? எதை தோன்றான்? அந்த செப்பு காசு இருந்தால் நல்லா இருக்கும்ல ராஜா, நான் தொல்லவன் நான். டேய், என் ராஜ்யத்தில் பாதி கொடுக்குறேன்டா, அதை அந்த சாக்கடைக்குள்ளே கையை விடாதான்னு சொன்னாரான். அப்போ கேட்டானா, அந்த ராஜ்யத்தில் பாதி கிடைக்குள்ள இந்த சாக்கடை அதில் வருமானு கேட்டானா. எதுக்கு? இவன் தான் கஞ்சன். தங்க காசு கையில் இருக்குது, வெள்ளி காசு கையில் இருக்குது, நாட்டில் பாதியே தரன்றான். அந்த பாதியில் கூட சாக்கடை இது வருமானு கேட்குறான். இதுதான் கஞ்ச பிசினாரி. எதெல்லாம் விடணுமோ அதை விட்டுட்டு கஞ்சத்தனத்தை தாளாரமாக மாறி போங்க. உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாக மழை பொழியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யோசித்து பார்க்குறேன், ஒரு ஆதாமை படைக்கிறது இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ பெரிய காற்று மண்டலம், இவ்வளோ பெரிய வளிமண்டலம், இவ்வளோ பெரிய சூரியன் சந்திர நட்சத்திரங்கள், எவ்வளோ தாளாரமான ஆண்டவருடைய பிள்ளைங்கள். கஞ்சனா இருந்தாக்கா அவர் என்ன நினைப்பாரு? கையை எடுறாங்கிறாரு. அது வேணும். உலகத்தை விட்டு கையை எடுங்க, கஞ்சத்தனத்தை விட்டு கையையும் மனசையும் எடுங்க. வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு தாளாரத்தை யோசிங்க, அபரிதத்தை பேசுங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க. நீங்கள் பேசுவது உங்கள் வாழ்க்கையில் வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். ஆகவே எப்படி இருக்குன்னா, உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பார்ப்பாரு, என்னையே இவன் சோதிக்கிறான்ட்டு அவர் திரும்பவும் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அதனால் எதிர்பார்ப்போடு செய்யணுன்ற அவசியம் கிடையாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் நாம் எதையுமே ஆண்டவருக்காக செயல்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம இன்னொரு வசனத்தை கூட நம்ம இந்த வசனத்தை கூட மறுபடியும் வாசிக்கலாம். எல்லோரும் சேர்ந்து வாசிங்க. 1 நாளாகமம் 29:9. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற விஷயங்க கொடுத்தல், அதை நீங்கள் உற்சாகமாக செய்தால் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அதனாலே நமக்கு அபரிதமான ஆசீர்வாதங்கள் வரும். ஆகவே உண்மையாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். 3ஆவதாக
அது எப்படி இருக்குன்னா நிலையாக இருக்கணும். நீங்கள் செய்கிற செயல் வந்து நிலையாக இருக்கணும், அது ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அதாவது கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. செய்கிறதை தொடர்ந்து செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இந்த வாரத்தில் கொடுப்பாங்க, 2வது வாரம் 3வது வாரம் 4வது வாரம் ஆச்சுன்னா அப்படியே எல்லா பேட்டர்னையும் மாற்றிடுவாங்க. சிலர் நல்ல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் வந்த உடனே நினைப்பாங்க, ரைட் இவ்வளோ வருது, நம்ம ஒரு கடனை வாங்கிடுவோம், ஒரு 5 லட்சம் கடனை வாங்கிட்டு இந்த பிளான் பண்ணி ஏதாவது ஒரு வேலையை செய்வோம், வியாபாரம் போய் செய்வோம், இல்லை வீடு கட்டுவோம், இல்லை கார் வாங்குவாங்க. அவங்க வாங்கின பிறகு பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு கொடுக்கவே முடியாதபடி பிளாக் ஆகிடும். ஏன்னா அவர்கள் வந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறதுல போய் லாக் ஆகிடுறாங்க. கடைசியில் யாருக்கும் கொடுக்க முடியாமல் போயிடுது. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா கர்த்தருக்கு கொடுக்கறது ஸ்டாப் ஆகுதுன்னா அது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் கடனாகி அவரை மகிமைப்படுத்துங்கலாம் சொல்லலை, கடன் இல்லாமல் அவர் மகிமைப்படுத்துறது தான் உண்மையான ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8:2 அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்களா? அவங்க எப்படி இருந்தாங்களா? மிகுந்த உபத்திரம், அஃப்ளிக்ஷன், கிரேட் அஃப்ளிக்ஷன். எப்படி கொடுத்தாங்களா? டெஸ்டிங் வேற. ஐயோ, சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, மூச்சு விடவே முடியல, பயங்கர கஷ்டம், நெருக்கடி, ஆவிக்குரிய நெருக்கடி, மன நெருக்கடி, பண நெருக்கடி, எல்லா நெருக்கடியின் மத்தியில் கொடிய, எப்படியா கொடிய சொல்லுங்க, கொடிய தரித்திரமுடையவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மனசில் ஆண்டவருக்குன்னு தாராளமாய் கொடுக்குற எண்ணம் உடையவர்களாக இருந்தாங்க. எப்படி கொடுத்தாங்களா? தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினால். எப்படியா? தங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா வசனத்தை? தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் எப்படி கொடுத்தார்களா? மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அந்த கொரிந்து சபைக்காக கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்தமா, நல்ல ஜோராக இது. ஹல்லேலூயா. ஆக பனையை போல கேதுரை போல வளரணும்னு சொன்னாக்கா மிகப்பெரிய கொடுத்தலின் தந்தையாகிய பரமபிதா அவருடைய குணமாகிய தாளாரமாய் கொடுத்தல் நமக்குள்ளிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Our God is a generous God. He created everything with a great and vast things, unable to access and believe that the limit is over and over. நாம் அவர் செஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா கணக்கே பண்ண முடியாது. நட்சத்திரங்களை எண்ணவே முடியாது, விண்வெளியின் தூரத்தை அளக்கவே முடியாது, கடலின் ஆழத்தை அளக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அவர் நம்ம கேட்காமலே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. எதையுமே அக்சஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய தாளாரமான மனசு படைத்த ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய குணமாகிய தாளாரமாய் கொடுத்தலின் குணம் நமக்குள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி வந்துவிட்டால் நம்முடைய சூழ்நிலை எல்லாமே மாறிவிடும். ஆகவே தான் தேவன் இந்த நாளில் உங்களை அழைக்கிறார். எப்படி இருக்க வேண்டும்? பனையை போல, கேதுருவை போல செழித்து வளர்ந்து அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த வார்த்தை வசனங்களை எனக்கும் சபைக்கும் கொடுத்திருக்கிறீர். எத்தனை பேருடைய இருதயம் திறந்து உம்முடைய குணமாகிய அந்த ஜெனரோசிட்டி, தாளார எண்ணம், தாளாரமாய் உமக்கென்று உழைத்தல், கொடுத்தல், ஊழியம் செய்தல், இவைகள் அவர்கள் உள்ளத்திலே கட்டி அமைக்கப்படட்டும், கட்டி எழுப்பப்படட்டும். இன்றைக்கு வசனத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா?